ஏப்பா ஏப்பா எல்லாம் தான் போட்டேன். அதுக்கு என்ன அண்ணே ஒரு 100 ரூபாய் அந்த கடன் கூட. என்னடா இது 50 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய்க்கு எழுதி வாங்க உங்ககிட்ட. எதுக்கு நான் எழுதி வாங்கிக்கிறது? காயத்து மேல இருக்க நம்பிக்கை என் மேல இல்லையா? டேய், மனுஷன் மேல நம்பிக்கை குறைஞ்ச பிறகுதான்டா காகிதத்தை உண்டாக்கணும். இடியட். வாங்க எழுதி அதெல்லாம் பண்ணாத. குட்டு நீ போனாண்டா நீ நிக்கிற. அண்ணே ஒரு 2 ஆட்டம் கடன் போடு. என்னடா பிச்சைக்காரப்பல ஆரம்பத்திலே கடன் கடன்கிட்ட நம்ம இதுல தயவு காமிக்க கூடாதா? சூது அது என்ன தயவு? நல்லவன் எங்கடா உருப்பான் இந்த நாட்டுல எனக்கு தெரியாதா? செத்த உடனே சுடுகாட்டுல 2 பசங்க மீட்டிங் பேசுவான். ஒரு நாள் பேப்பர்ல வருந்துகிறோன்னு எழுதுவான். காசு இருந்தா ஆடு, இல்லன்னா ஓடு. எடு பணத்தை, அவ்வளவுதான். அங்க பாருங்க உங்க ஆள் வருது. சும்மா ஜனசங்கரேன வந்து யாராவது பார்க்க போறாங்க. பார்த்தா என்ன? ஐயோ நான் தண்ணி அரைக்கிற மாதிரி இருக்கிறேன். லவ் பேச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். எவனுக்கு புரியும்? வருஷத்துக்கு புரியாது. ஆமா பக்தி ரொம்ப முத்திட்டா போல் இருக்க. பக்தியில இன்னும் 1 இன்ச்சு கூட நான் குறைஞ்சது இல்லையா? ஐயோ அதான் பாதியிலே திரும்பி வந்துட்டீங்க போல் இருக்கு. அப்பதான் வேலை தீர்ந்து போச்சு. இல்ல காதல் எது வரைக்கும்? கல்யாணம் ஆகிற வரைக்கும். பக்தி எது வரைக்கும்? கடவுளை மீட் பண்ற வரைக்கும். அதுவும் தீர்ந்து போச்சு. தேசபக்தி எது வரைக்கும்? சுதந்திரம் வர்ற வரைக்கும். அவ்வளவுதான். சரி சரி, உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா பொழுது போறதே தெரியாது. வெயில் ரொம்ப அடிக்குது. வெயில் அடிச்சாதான் பேச விடாதான் எனக்கு பிடிக்கும். நிழல்ல பேசுறாங்களே, நிலவுல பேசுறாங்களே, அதெல்லாம் என்ன பழைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெயில்லாம் சூடு சுறுசுறுப்பு சும்மா ஜம் ஜம் இருக்கும். ஆமா சாயந்தரம் தோட்டத்துக்கு தெரியா? ஏன் இன்னைக்கு நிலம் அடிக்கணும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல கொஞ்ச நேரம் பேசுவோமே. ஐயா இன்னைக்கு பூர்ண அம்மாவாசை. கடவுளே, அதனாலதான் தைரியமா எல்லாம் செஞ்சு மூலக்காரனை கூப்பிட்டேன், பந்தல்காரனை கூப்பிட்டேன், சாப்பாட்டுக்காரனை கூப்பிட்டேன், எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். பத்திரிக்கையும் அடிச்சுட்டேன். டேட்டு போடல. என்னைக்கு கல்யாணம் வைக்கணும்? சித்தப்பா பரீட்சையில பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். ஆமா, அப்ப பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா என் கல்யாணமும் ஃபெயில் ஆயிடுமா? மதர் மீல்ஸ் ரெடி ரெடி. பசி தார முடியல, சீக்கிரம் குயிக் குயிக் குயிக். இப்போ துரை எந்த ஆபீஸ்ல இருந்து வர்றாப்லையோ? துரை ஆபீஸ வச்சு வேலை பார்த்துக்கிட்டு தான் சோத்தை உன்ன அங்க கொண்டாட சொல்லுவேன். அது இல்லாதனாலதான் அந்த இளவு சோத்தை திங்க இங்க வர்றேன். வாய மூடுற வடிகட்டணும் முண்டம். திங்கிறது தண்ட சோறு, இதில் சட்டமா பேசுறேன். மதர், நீ வர வர ரொம்ப கெட்டு போயிட்ட. மரியாதை இல்லாம பேசுறேன். தண்டச்சோரம். சோறு தண்டமா நான் தண்டமா? போடுறதுக்கு உனக்கு இஷ்டம் இருந்தா கரெக்டா டைம் பிரகாரம் எனக்கு போடணும். இல்லன்னா கட் பண்ணிக்கோ. போட்டுட்டு கெட்ட பேர் எடுக்காதே. ஏதோ ஃபாதர்னு சொல்றாங்களே அப்படின்ற ஒரு மரியாதைக்கு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றாங்களே அந்த மரியாதைக்கா? அப்ப நான் அப்ப இல்லையா? யார் யா சொல்ற உன் அப்பன்னு? பரலாங்கல்ல உயரம் இல்ல அப்பனா அப்ப. நான் என்ன உயரம்? என் பர்சனாலிட்டி என்ன? உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கா? அது மாதிரி அடே நீ ஆம்பளடா, எப்படியாவது நாசமா போ. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காள், அவ குருட்டு பொண்ணு இல்ல, அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கணுமேன்னு உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்ற ஃபாதர்? என்ன செய்ய சொல்றேன்? குருட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும். தெரு தெருவா பூந்து ஊடு ஊடா பூந்து ஓட்டு கேட்கிற மாதிரி மாப்பிள்ளைய கேன்வாஸ் பண்ணி என்ன கால விழ சொல்றேன். அண்ணா, எனக்காக நீ யார் காலையும் விழ வேண்டாம் அண்ணா. இந்தாங்க, இவ கல்யாண விஷயமா இவங்கிட்ட பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். பின்ன எவங்கிட்ட பேசுறது? அப்பா, நீங்க போட்டுக்கிற எல்லா சண்டைக்கும் என் கல்யாணம் தான் காரணமா இருக்கணுமா? உங்களுக்கு பாரமா இருந்தா சொல்லிடுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். எங்கம்மா போவேன்? ஏப்பா, 4 தெருவுல போய் நின்னு அம்மா தாயேன்னு கை நீட்டினேன்னா குருடியாச்சேன்னு இறக்கப்பட்டு யாராவது ஒரு வேளை சோறு போடுவாங்கப்பா. என்னங்க, இந்த வார்த்தை கேட்கறதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து தரகல நடத்துனீங்களா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அம்மா, நான் இனிமே பேசலடி. அம்மா, நான் பேசவே மாட்டேன். அப்ப ஆபீசரு இலை போட்டு வச்சிருக்கேன், போய் தின்னு. நமக்கு வேண்டியது அவ்வளவுதான். நான் தான் 12 மணிக்கு சாப்பாட்டுக்கு வருவேன்னு தெரியுமே. 11:55 இலைய போட்டு நான் உங்களோட தகராறு பண்றேன். அண்ணே அண்ணே வந்தாச்சு. பெங்களூர் பணம் வந்தாச்சு. என்னடா சரியா இருக்க பாருங்க. அன்புள்ள அத்தானுக்கு நீங்க சொன்னபடி பணம் அனுப்பிச்சுட்டேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. என் உடம்புல என்ன அக்கறை? என்ன பிரியா, என்ன பிரியா?
ஏட்டுடா தம்பி இவ்வளவு பணம்? தண்ட சோத்துராமா, குண்டு போட்டு வாடா, சோம்பேறி பல அப்படிலாம் திட்டு தெரிஞ்சது இல்ல. பணம் வந்து ஏதுரா பணம்? உழைக்கிறேன் வந்து குவியுது. தம்பி இவ்வளவு என்னடா பண்ண போற? உப்பு புளி மிளகா வாங்கி போட சொல்றியா? அது உருப்படாத பையன் செய்வான். குடும்பத்துக்கு நீ ஒரு காரணா கொடுக்க வேணாண்டா. ஆமாடா, உன் தங்கச்சி காது கழுத்தெல்லாம் மூலியா இருக்கா. ஏதாவது நகை நட்டு வாங்கி போடு. யாராவது பார்க்க வந்தா பார்வையா இருக்க வேணாமா? சும்மா ஃபாதர், அது குருட்டு பொண்ணு, அதுக்கு போய் நகை நட்டு போட்டுக்கிட்டு எவனாவது கைட்டிக்கிட்டு போட்டாலும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ போ. இந்தாங்க, இவங்கிட்ட கேட்க வந்தவன் நீங்க வாங்க. ஆரமா கேட்க சொன்னது அதார நான் இருக்கும்போது அண்ணா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், ஒரு 100 ரூபாய் வேணும். என்னடா டேய், தங்கச்சிக்கே இல்லன்னுட்டு நீ 100 ரூபாய் கேக்குற? அண்ணே ஒரு 50 ரூபாய் கொடுங்க. நோ நோ அண்ணே ஒரு 25. நஹி. அண்ணே பக்சிஸ் மாதிரி ஒரு 10 ரூபாய் கொடுங்க. லேது. அண்ணே ஒரு 5 ரூபாய். दूर जाओ, दूर जाओ. ஐயோ, என்ன இங்கே வந்துட்டீங்க? என்ன அநியாயம்! அதை தவிர வேற என்ன தெரியும்? உலகத்தை சொல்றேன், உங்களை சொல்லல. இப்படி வெளியே நின்னு பேசிட்டு இருந்தா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அறைக்குள்ள போய் பேசுவோமா? அப்பா வந்துட்டாருன்னா அவரை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ வெளியே இருந்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ண. உங்க அப்பா எங்க போயிருக்காரு? சித்தப்பாவுக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணும். எவ்வளவு ரூபாய்? 200 ரூபா. பேங்க்குக்கு போயிருக்காரா? கடன் வாங்கத்தான் போயிருக்காரு. இந்த காலத்துல போன உடனே 200 ரூபாய் கடன் கொடுக்குறவன் எவன் இருக்கிறான்டா? எல்லாம் கடன்கார பயலுக. ஏன்டா நாய் மாதிரி பாக்குற? போட. இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? என்ன நான் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியாம என்ன போன்னு சொன்னா என்ன அர்த்தம் நினைச்சுக்கிட்டேன்? ரொம்ப சீரியஸான விஷயம் உனக்கு தெரியாம பேசுறேன். வீட்டுல என்னடா நடந்துச்சு சொல்ல? 500 ரூபாய் பணம் வந்துச்சு. இவன் யாரா இவன்? தினம் தான் பணம் வந்துகிட்டே இருக்கடா. கல்யாண விஷயம் என்னடா? அழுதுகிட்டே லெட்டர் வந்துச்சு. இவன் ஒரு அழுமூஞ்சி பய, இவனுக்கு சொல்லவே தெரியாது. நான் விவரமா சொல்றேன். எனக்கு இந்த வாரத்திலே கல்யாணத்தை முடிச்சிடணும், இல்லன்னா நான் கெட்டுப்படுவேன் அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 6 முகூர்த்தம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணு யாரு? பொண்ணை பத்தி கேட்க வேண்டியதில்ல. பொண்ணுக்கு எக்கச்சக்கமான சொத்து. ஆமா, கார் வாங்கி தர்றேன்றான், ஒரு ஸ்டீம் லான்ச் வாங்கி தர்றேன்றான், என்னென்னமோ வாங்கி தர்றேன்றான். வண்டலூர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் உள்ள நிலத்தை உன் மேல எழுதி வைக்கிறேன். ரொம்ப நல்லாதான் இருக்கு. என் கதி என்ன ஆகுது? உன் கதிதான் அதோ கதி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அங்க இருந்து ஓடி வந்து இங்க நின்னுகிட்டு பேசுற. நீ என்னடா போன்ற மனசு கேக்குதா? வா உள்ள போய் பேசுவோம். சாவாசமா பேசுவோம் போய். யார் பேசுறது? போடா வெளியே, போடா வெளியே, போடா போடா. எம் வீட்டுல புகுந்து எம் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் பேசுறான். போவ நான் பெலி கொடுத்துறேன். அதுல போட்டா தாங்க மாட்டான். இத கொண்டு போய் வெட்டு. வெட்டு. நான் சொல்லியும் கேட்காம போறான் பாரு, அவனுக்கு வேணும். சொல்லியும் என்ன சொன்னேன் நீ புரிஞ்சுக்கணும்ல? இப்ப நீங்க எங்க போயிட்டு வரீங்க? உங்க தம்பிக்கு பரீட்சை கட்டுறதுக்கு 200 ரூபாய் கடை வாங்கத்தானே போனீங்க. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மனுஷன் கவர்னாயா கலங்குனா. 200 ரூபாய் இல்லாத கொடுமையினால ஒருத்தன் பிஏ படிக்க முடியாம போறதா அப்படின்னு என்னத்தையோ பண்ணி பணம் கொண்டு வந்திருக்காயா? வெட்டு. ஏன்னா வலுவல தர்மம் பண்ண வந்தால அவனை வாழ மரத்தை வெட்டுற மாதிரி வெட்டு. வெட்டு. வெட்டியா? நம்ம காதல் தெய்வீக காதல். மன்னிச்சுங்க ஐயா, மன்னிச்சுங்க ஐயா, தெரியாம உங்க தப்பா நினைச்சிட்டீங்க. என்னடா கதையை மாறுது? நினைச்சா வயிறு எரியுது. இந்த ஆளு தம்பி படிக்கிறதுக்கு பாத்திரத்தை அடமானம் வச்சு பணம் கொண்டு வந்தீங்க. அதை புரிஞ்சுக்காம இந்த ஆளு ஒன்னு அருவாள் எடுத்து வெட்ட வந்தான். அந்த ஆளு பொண்ணோட நீ பேச வந்தியா? மன்னிச்சுங்க ஐயா, என்ன வெட்டுறதுக்கு வந்த நான் அவ்வளவு பெரிய ஆயோக்கியன்னு நினைச்சுக்கிட்டியா? தர்மன் செஞ்சவனை எவனை விட்டாங்க இந்த நாட்டுல? நான் ஒருத்தன் தான் தப்பிச்சுக்கிட்டு வந்தேன். என்ன வெட்ட வந்துட்டியா? வெட்டு. காலேஜ் கட்டுறான், நம்மளால கட்ட முடியல. படிக்கிறவங்களுக்கு அது பணத்தை கொடுப்போம். நீ கை வைக்காத, புரியாது உனக்கு. கல்வி வளரட்டும், காதல் வளரட்டும். வச்சுக்கையா, வச்சுக்கோ. பிஏவா படிக்க வைக்கிறேன். எம்ஏ வரைக்கும் ஹெல்ப் பண்றேன். பயப்படாத. நான் எல்லாம் பொம்பளை பார்த்துட்டு நீ இழிக்கிற பச்சை பையன்னு நினைச்சுக்காத. என்ன லட்சக்கணக்கான பொண்ணுங்க என்ன பார்த்து சிக்னல் அடிக்குது, திரும்பி கூட பார்த்ததில்ல. ரொம்ப நன்றிங்க. நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றி. வயசான காலத்துல ஆண்டவனா பார்த்து அது பிடிக்காது நமக்கு. காலில் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதா இருந்தா பணத்தை வாரி வாரி கொடுத்தேன். ஆம்பளை 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 அதுக்காக எவ்வளவு பணம் கொடுத்தேன், அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன். என்னடா பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி அவங்கிட்ட கொடுத்துட்டு? தர்மம் தலகாக்கும். நான் இந்த ஐடியா பண்ணாட்டா அவன் வந்த வேகத்துக்கு உன் தலையை கட் பண்ணிருப்பான். தர்மமா? ஆமா. செஞ்சது தர்மமாடா. வேற என்ன? இது என்ன? இது ஏன் சொத்த பணம்? பாடா, தர்மத்துல வேற கமிஷன் அடிக்கிறீங்களாடா. பாவி, ஏண்டாடே ஆம்பளை பசங்க படிக்கிறதுக்காக அவ்வளவு பணம் கொடுக்கறது வேற. அப்புறம் அந்த பசங்க கண்ட கட்சியில சேர்ந்துக்கிட்டு நம்மளே திட்டுவான். அது தெரிய பொம்பளைங்க படிச்சாலும் என்னப்பா காசுலீங்க மணியரா? என்ன ஊரெல்லாம் தேட வேண்டியதா இருப்போ? நீங்க ஏன் சார் என்ன தேடுறீங்க? சாப்பாட்டு நேரத்துக்கு வீட்டுல இருப்பேன், மற்ற நேரம் ஆபீஸ். நமக்கு இங்கதான் வேலை. வேற என்ன ஆடுகின்ற
நீங்க இங்கேயே வந்து பாருங்க. சரிங்க. ரூபா ஒண்ணு போடு. அன்புள்ள அத்தானுக்கு நீங்க சொன்னபடி பணம் அனுப்பிச்சிருக்கிறேன். எப்ப வருவீங்கன்றத உடனே லெட்டர் எழுதுங்க. இப்படிக்கு மல்லிகா. பைத்தியக்காரி வரணுமா? வேலை இல்லை எனக்கு. ஆடுங்கடா. என்ன உங்களுக்கு எங்க இருந்துன்னா அடிக்கடி பணம் வருது, அந்த பிசினஸ கொஞ்சம் கை காமிச்சு விட்டீங்களா? நான் பொழைச்சுக்கோம் பாரு. இது பிசினஸ்லயாடா வரும் பணம்? இதுக்கெல்லாம் முகராசி வேணும்டா. போடுங்க. என்னடா இது? கொஞ்சம் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அப்பங்கிற மரியாதை இல்லாம. அப்பனாங்க அப்பன்ற மரியாதை இருந்திருந்தா இந்த கல்யாணத்துக்கு என்ன நீ கேட்டுக்கலாம்ல? கல்யாணம் பண்ணிக்க போது நானா நீயா? நீயும் இல்ல நானும் இல்ல. கல்யாணம் ஆகுமான்னு நினைச்ச அந்த குருட்டு பொண்ணுக்கு வாழ்வு கிடைக்க போகுது. இந்த குருவி வாழ்வுக்காக என் வாழ்வை நாசம் பண்ணிக்க சொல்றேன். என்னடா நாசம்? அஞ்சலிக்கு என்னடா குறைச்சல? ஆஃப்டர் ஆல் ஒரு வண்டிக்கார மக, அவளை நான் கட்டதா? ஏண்டா வண்டிக்கார பொண்ணுன்னு உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா அவளை இழுத்துக்கிட்ட தோப்பு தவறலாம் ஏற்றுத்துறேன். அதுக்கு 1000 ரீசன் இருக்கும். அதெல்லாம் நீ கேட்காதே. கல்யாணம் வேற. ஏண்டா இது பேச்சா இது? ஏண்டா ராஜா, டேய் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நம்ம பொண்ணுக்கு ஒரு BA படிச்ச மாப்பிள்ளையை கொண்டு வர முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. ஆமாண்டா ராஜா, கொஞ்சம் யோசனை பண்ணுடா. உன் காலில் விழறண்டா. இந்த குடும்பத்துக்கு நீ செய்யற பெரிய உபகாரம்டா. கல்யாணம் அப்படின்ற பேச்சு இந்த வீட்டுல யாரா பேசுறா ஒண்ணு போடுவேன் சொல்லி வச்சுட்டேன். பேசக்கூடாதா? பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா கூடாது. அவ்வளவுதான். பொண்ணு கூட பிறந்த கொடுமை தான் நீ அந்த பொண்ணை கட்டிக்க வேண்டி வருது. அவளை நீ கட்டிக்கல, இவளுக்கு வாழ்வே இல்லை. உன் கையால கொலை பண்ணிடு. பொண்ணுக்கு போய் இஷ்ட பிரகாரம் எது வேணாலும் செய்ய. ஏண்டா நிக்கிற? கொல்லுடா, கொல்லு. ஆமாண்டா, எனக்கு கல்யாணங்கிற வார்த்தையை விட இவங்க சொல்றது எவ்வளவோ மேல இருக்கு. அந்த புண்ணியத்தை நீயே கட்டிக்கன்னா என்ன கொன்னுடு, கொன்னுடுங்க. அந்த பொண்ணை கட்டி போடுறதுனால நமக்கு என்ன லாஸ்? நோ லாஸ். ஃபாதர், மொளாடிக்க சொல்லு, கட்டி போடுறேன். யார் அவன் கட்ல டெக்கரேட் பண்ணுது? இடியட்ஸ். அல்லது பூவை சுத்தி விட்டுறானுங்க. இது ஒரு பெரிய டெக்கரேஷன். என்ன பாலும் பழம் நமக்கு பிடிக்காது. பரங்கு திங்கிறத கொண்டாந்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல நல்லா புரோட்டா, சாப்பீஸ், குருமா அதெல்லாம் வச்சா ஜம்முன்னு சாப்பிடலாம். எவனுக்கு தெரியுது நம்ம பிளான்? ரொம்ப கூச்சப்படுறா, ரொம்ப கூச்சப்படுறா. இதுக்காக தான் குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்களே கட்டக்கூடாதுன்னு நான் நினைச்சது. இன்னைக்கு சான்ஸ் தான். நானும் தான் நோட்டேன். நாளும் அது ஊட்டில கடைசியில வந்துட்டா. அதுக்கு மேல குதிரையே காணும். குளிர் தாங்க முடியல போல. என்ன இதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம்? நம்ம போகும்போதே பாத்துட்டு போகக்கூடாது. 2:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங். டிக்கெட் எல்லாம் போறதுக்கு வாங்கி வச்சுட்டேன். போறதுக்கு மட்டுமா வாங்கினேன்? ஆமா. மடையா ரேஸுக்கு போறவங்க வர்றதுக்கு சேர்த்து வாங்கடா. எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ. இது இங்க ஆறு இருக்க. இது ஹைதராபாத்ல அடிபட்டு, அதனால அது மேல ஒண்ணுமே. அப்ப வேற வண்டிக்காரன் காப்பி போட. அடப்பாவி என்னடி? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா தெரிஞ்சிடுவான்னு சொன்னேன். இப்போ நாம 2 பேரும் அழகு போதாம இந்த குழந்தையும் அழும்படி ஏற்பட்டு. நீங்க என்னங்க நீங்க? கல்யாணம் ஆகி இந்த புள்ள கிட்ட அவன் என்ன ஆசையா இருந்தா? என் கரியெல்லாம் தீர்ந்துடுச்சுன்னு நினைச்சேன். திடீர்னு இப்படி மாறிட்டானே. ஆமா அத்தை, நீங்க சொல்றது உண்மைதான். திடீர்னு சிரிக்கிறாரு, திடீர்னு கோச்சுக்கிறாரு. அவர்கிட்ட எந்த நேரத்துல எப்படி பழகுறதுன்னே புரியல. என்னம்மா திடீர்னு சிரிக்கிறானா? ஆமா. திடீர்னு கோபிக்கிறானா? ஆமா மாமா. திடீர்னு அழுகுறானோ? அவன் ஏன் அழுகுறான்? நம்ம தான் அழுகுறான் திடீர்னு. அப்ப சரி, புரிஞ்சு போச்சு. என்ன இவன் செய்யற குறும்புத்தனத்தை பார்த்தா மனுஷன் செய்யறாப்புல இல்ல, என்னமோ தோஷம் பட்டிருக்குது. இதுக்கு சரியான பரிகாரம் தேட வேண்டியதுதான். பார்த்துடுவோம். ஓம் காளி நீலினி பயந்தரி சங்காரி உபகாரி தீயவர்க்கு அபகாரி பவானி. இவனை கொஞ்சம் கவனி. ஐயா, உங்க பையனுக்கு திடீர்னு தானே குணம் மாறுது? ஆமாங்க. அப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் திடீர்னு பதில் சொல்லி ஆகணும். ஆகட்டுங்க. தோஷத்துல பல தோஷம் உண்டு.
உங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டா? அது இல்லைன்னு தானுங்களே உங்களை கூப்பிட்டு இருக்குது. அப்ப உங்க பையனுக்கு ஜலதோஷம் உண்டா? அது மழை காலத்துல அவனுக்கு வருங்க. அது டாக்டர் கிட்ட காமிக்க வேண்டியது. பரதேசம் உண்டா? அவன் செய்யற கொடுமையை பார்த்து நாங்க தாங்க அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, குணதோஷம் தானுங்க. ஐயோ, அந்த தோஷம் இந்த காரியத்தை செய்யாதே. இருங்க, நம்ம பெரிய சாமி கிட்ட கேட்டு சொல்றேன். இது என்ன தோஷம்? குணதோஷமா? ஐயோ, ஜலதோஷமா? ஐயோ, இது என்ன தோஷம் சொல்லுங்களேன். முகூர்த்த தோஷம். பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த பையன் இந்த பொண்ணுக்கு தாலி கட்டின நேரம் சரியில்லை. இப்ப நல்ல நேரம், இன்னொரு தாலி கட்டி ஆகணும். அத்தை, என்ன இதெல்லாம்? என்ன நீங்க இப்படி பயப்படுறீங்க? இது நல்ல நேரம். இந்த பொம்மையை விட்டு இன்னொரு தாலி கட்டிக்க சொல்ற வேற ஒண்ணும் இல்ல. அது பொம்மையாச்சுங்களே, தாலி கட்டுமா? இது என்ன நாஸ்திகள் கேட்க வேண்டிய கேள்விகளிடம் கேட்கிறீர் பெரியவரே. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. சாமி சொல்லுது பாருங்க. ஸ்வாய் ஸ்வாய். இந்த பொண்ணுக்கு யார் தாலி கட்டுறது? ஸ்வாய். நீயே கட்டு. என்ன கட்ட சொல்றாங்க? யாரா ஓட்டுல தாலி கட்டுற சத்தம் கேட்டு? யார ரோஜாம் கல்யாணம் பண்றியா வீட்டுல? இது திங்கிற திமிரு. இன்விடேஷன் அடிச்சியா இல்ல எங்கிட்ட பர்மிஷன் கேட்டியா? யார கேட்டு யார் வந்தாங்க? யார் பண்ண சொல்லு. யார கேட்டு பண்ண சொல்லலாம். இது உங்களுக்கு அடிக்கடி குணம் மாறுதான். அதனால உங்களை அது பாக்குறதுக்காக வேண்டி என்ன வரவழைச்சாங்க. அதுதான் இங்க நடந்துட்டு. இது சாரி, வேணாம் வேணாம், அது வேண்டாம், அது வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், அது வேண்டாம். என்னடா பொம்மை கடை காமிக்கிறேன்? பொம்மை கடை அந்த கருப்பு நப்படி கொல்லு. என் காயத்துல அடிக்கிற, என் ஆத்மாவை உன்னால தீண்ட முடியுமா? என்னடா ஆத்மாவை நீர் நினைக்காது, நெருப்பு சுடாது. அண்ணே அண்ணே, எதுக்காக பண்ணு தெரியுங்க? என்னம்மா அது காலாகாலத்துல ஆரம்பிக்க வேணாம். அங்க கைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு சில்லறை வேணுமே. எங்கிட்ட சில்லற? நேத்து தான் ஜெயிச்சு 400 ரூபாய் கொண்டு வந்தாரு. அதுவும் சில்லறையா கொண்டு வந்தாரு. சும்மா கொடுங்க. எதுல ஜெயிச்சாரு? எதுல? இதுலதான். ஓஹோ, அதுக்காக தான் இப்போ கூப்பிட வந்திருக்கியா? இனிமே அவர் தேடிக்கிட்டு இந்த பக்கம் வந்த, ஆமா ஜாகிரதை, மரியாதை கெட்டு போகும். நிறுத்துமா, நம்ம மரியாதையை கண்டுட்டீங்க. நான் ஒருத்தன் இருக்கிறதுனாலதான் உங்க ஹஸ்பண்ட வெளியே விட்டு வச்சிட்டு இருக்கான், தெரியுமா? நான் இல்லைன்னா அந்த ஆள் பண்ற சட்டவிரோதமான காரியத்துக்கு உங்க ஹஸ்பண்ட பெண்ட் எடுத்து உள்ள தள்ளிடுவான், தெரியுமா? யார பத்தி யாருகிட்ட பேசுற? அப்படிதான் செஞ்சுட்டாரு சட்ட விரோதமா. அந்த ஆளு மனுஷனா பிறந்ததே சட்ட விரோதம். நான் இல்லாதப்ப என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து தனியா என்னடா பேசிக்கிட்டு? நீ தப்பு தண்டாவா நடந்தா உன் சம்சாரம் ஒண்ணு கண்டிக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட மான மரியாதை கிட்ட பேசலாம். உனக்கு மானம் போட்ட மரியாதை போட்ட எனக்கு நடக்கல. என் பொண்டாட்டி கிட்ட இந்நேரம் தனியா நின்றுட்டு பேசுறா. போச்சு என் மான மரியாதை எல்லாம் போச்சு. என்ன பேசுறேன்? என்ன பேசுறேன்? பேச வேண்டியது பேசலையா? பேச நடக்கிறது வேற. வாசலிங்கம், என்னையும் எடுத்துட்டீங்க. ஒரு ரகசியமெல்லாம் என் கையில இருக்கு. உன்னை நான் கவனித்துக்கிறேன். பெங்களூரை பத்தி என்ன நான் இல்லாதப்ப என்னடி அவங்கிட்ட பேச்சு? என்னடி ஈச்சர்ல கையெடு ஈச்சர்ல என்னடி அவங்கிட்ட பேச்சு உனக்கு? என்ன பேச்சு? அவன் யார்? அவன் உங்க சிநேகிதம் தானுங்களே. யாருக்கு? உனக்கா? இல்லைங்க, என்னோட வரும்போது எனக்கு சிநேகிதன், தனியா வரும்போது அவன் வில்லன் தானடி. அவன் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? துப்பு ஜாச்சியா? சிடி வேலை பார்க்கறியா? இல்லைங்க, நான் ஒண்ணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்யலைங்க. அதெல்லாம் பேசாத. தப்பா நினைக்கிறீங்க நீங்க. என்ன தப்பா நினைக்கிற? ஒரு ஆம்பளை கிட்ட வாசல்ல தனியா என்னடி பேச்சு உனக்கு? ஏதோ திடீர்னு நான் வந்ததுனால போச்சு. இல்லன்னா உள்ள கூட்டியாந்து பேசுவல அவனோட. என்ன நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. நிஜமா நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. என்னத்த புரிஞ்சுக்கிறது? உன்ன என்னத்தடி புரிஞ்சுக்கிறது? நான் உள்ள முந்தி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால ஆரம்பத்துல வாசல்ல தான் நின்னு பேசினேன். இப்ப ஆட்டோமேட்டிக்கலா உள்ள வந்தல்ல, அதே மாதிரிதான் ஆயிருக்கும். சொல்லு சொல்லு. அநியாயமா பேசுறீங்க. தெய்வமே பொறுக்காது. தெய்வம் பொறுக்காதா? தெய்வத்தை கிண்டல் பண்றா? தெய்வம் பொறுக்காதா? இனிமே ஆம்பளை கிட்ட பேசுறியா? ஆம்பளைய பார்த்தா பாப்பியா? குளிச்சுட்டு குடுகுடு ஓடணும். ஆம்பளை கிட்ட ஓடுவியா? இனிமே ஓடுவியோ? என்னடா நின்னுகிட்டு போஸ்ட் கொடுக்கறான்? என்ன
இங்க நடக்கிற திருவிளையாடெல்லாம் கேள்விப்பட்டு விசாரிச்சுட்டு போலான்ட்டு வந்தேன். விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. நான் கண்ணுக்கு நேரா பாக்குறேன். பார்த்தல என்ன செய்ய போற? இனிமே நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய, கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதை விட ஒரே அடியா பொண்ணு பணத்தை என் கையில கொடுத்துரு. கொண்டு எரிச்சு நிம்மதியா இருக்கிறேன். போய் கொளுத்துறாவல உயிரோட. எனக்கு நான் இன்னொன்னு கட்டி போடுறேன், அவ்வளவுதான். என்ன சொன்ன? இன்னொன்னு கட்டுறியா? நான் செத்ததுக்கு அப்புறம் பேச வேண்டிய பேச்சு. என்னடா பெரிய வீரா மாதிரி பேசுறேன் என்கிட்ட நீ? ஏயா கத்துற? கத்துறேன் பேசாத. கத்துறேன் கத்து விட்டா என் வீட்டுல நான் கத்து விட்டா நீ என்ன கத்துறேன்? ரோட்ல கத்துவேன். வரியா ரோடுக்கே கட்டி பாப்பா. வரியா குப்பமேட்டோட கட்டி பொருள் என்னால முடியும். வேண்டாம். ஊர்ல நம்ம பத்தி 4 பேர் கௌரவமா நினைச்சிட்டு இருக்காங்க. அதை காப்பாத்திக்கோ. அது சரி, கௌரவம் எனக்கு இருக்கு. சரி, உனக்கு என்னடா கௌரவம்? உன் கௌரவம் எனக்கு தெரியாதா? உனக்கு போய் என் தங்கச்சியை கொடுத்தேடா. யாரோ பட்டத்துக்காரி வீட்டுக்கு வந்துட்டு போறா, அவளோட டூயட் பாடுறே. என்ன சொன்ன? குட்டி சூது ரவுடித்தனை இதையே தொழிலா வச்சிட்டு இருக்கிற உன்னப்பொருள் நினைச்சிட்டியா? என்ன பெண்கள் குடியிருக்கிற ஊர்ல நடமாடாத உனக்கு யோகியம் இருக்கிறா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? கொஞ்சம் ஆர்வாலே, கொஞ்சம் ஆர்வாலே, எங்க ஆர்வாலுங்க? சித்தப்பா, நீ என்ன கலாட்டா செய்ய வந்திருக்கியா? இது எங்க குடும்பம். 1000 நடக்கும். இதில் நீங்க யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. போவிடு. போ சித்தப்பா. என்ன போய்க்கிற? என்ன போய்க்கிற? துண்டு துண்டா வைக்கிறேன். குட்டி சூது ரவுடித்தனம். 3 பிசினஸ் எனக்கு. 3 பிசினஸ். சரியா? வேலை செய்யறாங்க நம்ம கிட்ட. சித்தப்பல்ல இருந்தா எங்க துண்டு துண்டா விட்டிடணும். அப்படியே நைஸா வெளியே அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் யாரை விட்டுறது? யாரடி வெட்டுறது? சொல்ல. அதுக்குத்தான் நான் இருக்கிறேன். எங்கடி இருக்க? என்ன போயிட்டு பேசுற பேச்சு விடுற. அங்கதான் விடுற. சரியா முடிய நேற்றே மணி 6 வரணும், வரல. ஹாலிடே நாங்களே நேற்று. என்ன ஹாலிடே? ஒண்ணும் இல்லையே. யாராவது செத்து போயிருப்பாங்களோ? காசிலிங்கம் மணி 6 வந்துட்டா. மணி 6 லெட்டர் அவதான் எழுதிருக்கா. காசுக்கு பதிலா காகிதம் வருது இப்போ. காசிலிங்கத்துக்கு மல்லிகா எழுதியது. அத்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ காசியும் அனுப்பல, காசிலிங்கன்னு எழுதுற. நீ காட்டிய பாசம் பகல் வேஷம் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. நயவஞ்சகரே, நம்பிக்கை தோஷி, இனி நீர் என்னை தேடி வரமாட்டீர் என்பது எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. ஆகையால் நானே நேரில் புறப்பட்டு வரலாம் என்று ரெண்டுல ஒரு முடிவு பார்க்க. என்னடி பாப்ப முடிவு? என்ன பாப்ப? தலையை எடுத்துட்டு வந்த உடனே போடி வாடினே. நீ மட்டும் வாங்க. ஒரு குத்து, ஒரு உத, ஒரு மிதி, அவ்வளவுதான். அவுட். பயமுறுத்துறா என்ன? அண்ணா அண்ணா, அந்த பட்டணத்துல இருந்து அந்த பொண்ணு உங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்துருக்கு. நம்ம ஆமா வந்துச்சுல. நானும் பார்த்துட்டு தானே வரேன்.